Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. The time to kill அப்படின்னு ஒரு phrase. இப்போ இந்த டைம் டு கில் அப்படின்னா என்னன்னா கில்லிங் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, எல்லாரும் நார்மலா அதை பயன்படுத்துவோம். கில்லிங் டைம் அப்படின்னு அதுதான் டைம் டு கில். அதாவது என்ன மீனிங்னா we have nothing to do or to spend time doing very little. ஒன்றும் செய்யாம சும்மா இருக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைக்குது, எதுவும் இப்போதைக்கு செய்ய வேண்டியில்லை, எதுவும் அலுவல் எதுவும் அவசர அலுவல் எதுவும் இல்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருக்கு வேலையை துவங்கிறதுக்கு அப்படின்லாம் இருந்தா அதை டைம் டு கில் என்கின்ற இந்த ஃப்ரேஸால குறிக்கலாம். உதாரணமா we have got some time to kill before we leave. Do you want to have some coffee? நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு நாம புறப்படுறதுக்கு, அதனால do you want to have some coffee? கொஞ்சம் காஃபி குடிக்கிறீங்களா அதுக்கு முன்னால அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த எக்ஸாம்பிள கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் டு கில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா we have still some more time with us to do further. செய்யறதுக்கு ஏதோ ஒரு காரியத்தை துவங்குவதற்கோ இல்லை வேறு வேலை, இப்போதைக்கு டைம் டு கில், we have got time to kill அப்படின்னா இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லை, நம்ம சும்மா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த we have got time to kill.